மக்களே இன்னும் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா என் மாமியாரோட தங்கச்சிக்கு வந்து 1 வருஷம் ஆண்டு அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்துக்கோங்க. என்னென்னா நேற்றுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம இன்னைக்கு போவாண்டா அப்படி தான் நினச்சோம். ஆனால் வந்து எங்கள் மாமி வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இருக்கிறது வரைக்கும் வருவீங்க, அதுக்கப்புறம்லாம் இங்கெல்லாம் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரி மாமி இல்லைனாலும் நமக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு வந்து கஷ்டத்தை பார்க்காம போயாச்சு. அங்கே போய் பார்த்தா அவங்கவுங்க கேட்டகரிக்குள்ள ஆட்களை அவங்கவுங்க செலக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. நானும் எனக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அண்ணியை பிடிச்சி வச்சு பேசிகிட்டு இருந்தேன். வயசான மக்களை பார்த்தீங்கன்னா வயசான மக்கள் கூட பேசிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைகள் வந்து அவங்களுக்கு ஒரு டீமை உருவாக்கி மாற அடியும் இடியும் ஒரு வண்டி இருக்கும் எனக்கு உனக்குன்னு சண்டை போட்டு இருந்தவ. அதுவும் இல்லாமல் இங்கெல்லாம் மண்ணு தர கிடையாது பார்த்தீங்களா, ஜோடனுக்கு ஒரே பரவசம் மண்ணில் கிடந்து உருண்டு பரன் ஒரே அட்டகாசம் மக்களே. அந்தால இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு சட்டுப்பட்டுன்னு அங்கே என்னென்ன சாப்பாடோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே இவன் இனி வீட்டில் போய் தானே இவனுக்கு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருந்தேன். ஆனால் லலிதாக்கா வந்து அவனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்து அப்படியே டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம்.